இந்த ஜெனரேஷன் டியூட்ஸை பத்தி டிலைட் 2025 குளோபல் கன்சம்ஷன் சர்வே நடத்திருக்காங்க. அதுல சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ தொகுப்பு பாக்குறோம். இந்த ஜெனரேஷன் மக்கள் எதுக்கு செலவு பண்றாங்க, என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பரபரப்பா இயங்கிட்டு இந்த உலகத்துல 2000 கிட்ஸோட ஆக்கிரமிப்பு தான் அதிகமா இருக்கும். அது ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது, அர்ப்பணிப்புன்னு சொல்லிக்கலாம். வர்ற 2030வது வருஷம் இந்தியாவில் வேலை செய்யறவங்களும் உலகம் முழுக்க வேலை செய்யறவங்களுடைய எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா 2000ல பிறந்தவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுதுங்க. சோ இந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸோட இன்றையோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, அவங்களுடைய வேலை எப்படி இருக்கு, அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் சர்வேங்க. இந்த சர்வேயை படிக்க நிறைய ஆச்சரியமான தகவல் கொட்டி கிடக்குதுங்க. அவங்க கூட ஷேர் பண்ண அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். 2000ல பிறந்த இந்த ஜெனரேஷன் மக்கள் உண்மையிலேயே நல்லா சம்பாதிக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே 5000 10,000 இருந்த சம்பளங்கள் இப்ப லட்சத்துல போயிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னால கோவிட் வந்துச்சு இல்லைங்களா, அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோமும், அதுக்கு பிறகு வேலை இழப்புகளும், தற்சமயம் வேலை பழு அதிகமாட்டும், அதே மாதிரி சம்பள உயர்வு இல்லாமலும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம 2K கிட்ஸ் தாங்க. ஆனாலும் இந்த கோவிட் காலகட்டத்துக்கு பிறகா இருக்கலாம், அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட டெக்னாலஜியோட புரட்சிக்கு பிறகு அவங்க எப்படி சர்வைவல் பண்றாங்க, என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாக்குறதுக்குள்ள அடுத்த அப்டேட்டுக்குள்ள அவங்க தாவ வேண்டியிருக்கு. அந்த தாவலுக்குள்ளால் தான் அவங்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா அவங்க நிஜமாவே யாரு, அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க வேலையில அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட முக்கியத்துவமான நியூஸஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பா இருக்கும். இந்த ஜெனரேஷன் மக்கள் வெறுமனே வேலைக்கு வரல, அவங்க வேலையை தாண்டி என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயமா மன திருப்தி இருக்கணும், மன ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதோட சம்பளம் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ ஏனோ ஒரு வேலைக்கு போய் அதுல இருந்து பணம் வந்துச்சுன்னா அதுல அவங்க திருப்தி அடையல, அதுக்கு மேல புதுசா அவங்க கத்துக்கணும்னு விரும்புறாங்க. பணமும் வேணும், கத்துக்கவும் வேணும், அதோட மன திருப்தி இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த ஜெனரேஷன் பணத்துக்கு பின்னால மட்டும் தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது இங்க போய்பட்டு இருக்கு. நிச்சயமா அவங்க வேலை செய்யற இடத்துல வேலையை விட இன்னும் பெருசா, அதாவது ஒரு சாதாரண ஸ்டாஃபா இருக்காங்கன்னா அங்க இருந்து அவங்க சூப்பர்வைசர் ஆகிறதோ டீம் லீடரோ அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பிடிச்ச வேற எதையோ சாதிக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அதுக்கு மேல ஒரு மன திருப்தி வேணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அவங்க பணம், மன திருப்தி, மன ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன்னா, இந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிதி சுதந்திரம் இல்லைங்கிறது ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில ஒரு பாதுகாப்பு இருக்குமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு இல்லையா, இது நம்ம வேலையை பறிச்சிருமாங்கிற ஒரு பயத்தோட வேலை செய்யறாங்க. இந்த பயம் அப்படியே அவங்க மன நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துருது. சர்வேல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 பேர் இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்கன்னா அதுல 9 பேர் அவங்க செய்யற வேலையை தாண்டி வேற ஏதோ செய்யணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. அது மூலமா தான் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். செய்யற வேலையில மட்டும் நிம்மதி கிடைக்காது, அதை தாண்டி ஏதாவது செய்யும் போதுதான் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் அவங்க செய்யற வேலையை தாண்டி அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்த பிறகுதான் அதை ஃபுல்ஃபில் பண்றதா சொல்றாங்க. ஒரு சாரார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க, அவங்க செஞ்ச வேலையை தாண்டி அவங்க செஞ்ச வேலை மூலமா இந்த சமூகத்துக்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய முடிஞ்சிருந்தாதான் அவங்களால திருப்தி அடைய முடியுதான். இது எவ்வளவு பெரிய விஷயம். கடந்த ஜெனரேஷனை விட்டுருங்க, 2000 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த நியூ ஜெனரேஷன் மக்களுக்கு இது அடிப்படையிலேயே மன நிம்மதியும் மன திருப்தியும், அதோட சமூகத்துக்கு ஏதாவது நம்மளால செஞ்சிருக்கணும், நம்ம வேலையை தாண்டி நம்ம ஏதாவது சாதிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இருக்குதுங்கிறதே உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா வேலை போயிடுமானா, அதை பத்தி யோசிச்சு பயப்படுறதை விட நிறுவனங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய மன திருப்தியும் மன ஆரோக்கியம் முக்கியம், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் வேலைக்கு வருவாங்க, மன ஆரோக்கியம் இருந்தாதான் வேலை செய்வாங்க, மன திருப்தியோட வேலை செஞ்சாதான் அந்த வேலை ஃபுல்ஃபில் ஆகும். வரக்கூடிய காலங்களில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு போனாலும் கம்பெனிகள் இந்த விஷயங்களை என்ன பாயிண்ட் அவுட் பண்ண போறாங்க. பண்ணும்போதுதான் அவங்களுக்கு சரியான ஆட்கள் மூலமா சரியான வேலை கிடைக்கும், அது மூலமா பயன்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த விஷயத்தை நான் திரும்பவும் சொல்றேன்னா, வேலை செய்யறவங்கள ஒரு 6% மேல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் அவங்க என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஜாபை விட கேரியரோட நெக்ஸ்ட் லெவல்ல ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாரையும் மாதிரி 10ஓட 11 வேலை செஞ்சுட்டு போறதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இல்ல. சோ இது எதை காமிக்குதுன்னா, ஏற்கனவே அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், அவங்க எதை படிச்சிருந்தாலும், அதுக்கு மேல என்ன படிப்பு இருக்கு, அதுக்கு மேல என்ன ஸ்கில் இருக்குங்கிறத தேடி தேடி படிச்சு அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. வேலை செய்யற இடத்துல சூப்பர்வைசர்ஸா இருக்கலாம், அதுக்கு மேல மேனேஜர்ஸா இருக்கலாம்,
அவங்க மேனேஜர்ஸோட சூப்பர்வைசர்ஸோட பார்க்காம அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் கத்துக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு கம்பெனிகள் என்ன நடந்துட்டு இருக்கு, மேனேஜரா இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம், டீம் லீடர்ஸா இருக்கலாம், கத்துக் கொடுக்கறதுக்கு பதில் என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அதை அப்படியே சூப்பர்வைசிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாத்தையும் விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த 2000 கிட்ஸ், அதாவது இந்த ஜெனரேஷன் மக்கள்கிட்ட வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது ஏற்கனவே ரொம்ப அதிகமாயிடுச்சு. வெளியில போய் சாப்பிட்றதை தாண்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப அதிகம். அதுதான் இந்த ஸ்விக்கி, சொமோட்டோ, பிளிங்கிட்டோட வளர்ச்சி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வருங்காலங்களில் இது அபரிதமான வளர்ச்சியா இருக்கும். இந்த 2000 கிட்ஸ் ஜென்னா இருந்தாலும் சரி, கேலா இருந்தாலும் சரி, செல்ஃப் கேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஓடிடியில படம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஷார்ட் ட்ரிப்பா இருந்தாலும் சரி, லாங் ட்ரிப்னாலும் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களுடைய பணத்தையும் செலவிடுறாங்க. அவங்க பணம் வேணும்னு நினைக்கிற அதே டைம்ல செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிச்சிட்டு தான் இருக்காங்க. பணத்தை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதுல பெரும்பான்மையா அவங்களுடைய படிப்புக்கும், உயர் படிப்புகளா இருக்கலாம், அவங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட டூரிசம், ஃபுட், இப்படி நிறைய விஷயங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, இந்த 2000ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட அரௌண்ட் 72% அவங்க சம்பாதிக்கிற பணத்துல இன்ஃப்ளூஷனுடைய பேஜஸ அதிகமா பாக்குறாங்க. இதுக்காக 72% மக்கள் அவங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்றதா சொல்றாங்க. 55% ஒட்டுமொத்தமா உலகம் முழுக்கும் சரி, இந்தியாவிலையும் சரி, அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு கூடிய சம்பளம் பத்தலங்கிறாங்க, அவ்வளவு செலவு பண்றாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 2000 கிட்ஸ்னா 2000 இருந்து 2020 இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதுல 41% ரிட்டையர்மெண்ட் பத்தி அவங்க கொஞ்சம் கவலைப்படுறாங்க, ஏதோ சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா இந்தியால 18% பேர் தான் இதை பத்தி கவலைப்படுறாங்க, அதுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த 2000 2020 இந்த வருஷம் கேப் சொல்றோம் இல்லையா, இந்த கேப்ல இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்துக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பெரும்பான்மையா பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய டே டு டே ஒர்க்கு கம்ப்ளீட் அதை பயன்படுத்துறாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் இதுல குறிப்பிட்ட சாரா என்ன நினைக்கிறாங்க, இந்த ஏஐ நம்ம வேலையை பறிச்சிருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த பயம் அவங்க கிட்ட இருக்குங்கிறதையும் நாம இங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு 2000 2025 இந்த வருஷத்துக்கு இடைப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. வேலை செய்யற இடத்துலயும் சரி, நமக்கு மேல இருந்தாலும் சரி, நமக்கு கீழே இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இறக்கம் காட்டணும், பரிவு காட்டணுங்கிறது வந்திருக்கு. ரோபோட்டிக் மாறி ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அடாப்ட் ஆயிருந்த மக்களுடைய டைம் கீப்பிங், லீடர்ஷிப், அதே மாதிரி நல்ல இறக்கம், ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இந்த ஜெனரேஷன் மக்கள்கிட்ட அபரிதமா கொட்டி கிடக்குதுங்க. வருஷத்துக்கு முன்னால இந்த 2000 2025 உள்ள ஜெனரேஷன் மக்கள்கிட்ட அதிகமான குடும்ப பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, குடும்ப பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க, உறவுகளுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்குங்க. டைம் கீப்பிங் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதும், லீடர்ஷிப் அவங்கள்ட்ட வந்திருக்கிறதும், இது எல்லாத்தையும் தாண்டி இரக்கம், பணிவுன்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்குன்னா இது உண்மையிலேயே மாற்றத்துக்கான ஒரு விதை தான். இப்போ கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய ஊழியர்களை ஸ்மார்ட்டா பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ஊழியர்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு, அதாவது சரியான சம்பள உயர்வு சரியான நேரத்துல கொடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் சம்பள உயர்வு இல்லாம ஐடி எத்தனை நிறுவனங்கள் அவங்க ஸ்டாஃப்ஸை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. சரியான நேரத்துல சம்பள உயர்வு கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு செலவுகள் இருக்கும். இதை எந்தெந்த நிறுவனங்கள் பாதுகாக்க கொடுக்க முன் வர்றாங்களோ அந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மன நிம்மதிக்கும், அதாவது அவங்களுடைய மன நிம்மதிக்கும், மன ஆரோக்கியத்துக்கும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். ஏன்னா அந்த ஊழியர்கள் தான் அங்க போக்கஸ் பண்ண போறாங்க. தான் நிதர்சனம். அப்படி தவறும் பட்சத்துல அவங்க தான் புதுசான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.